பாவக்காய் பொரியல் எப்படி செய்யறதுங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பாவக்காய் பொரியல் சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிடலாம். அதே மாதிரி இந்த பாவக்காய் பொரியலை நம்ம ரசம் சாதம், சாம்பார் சாதம் இதுக்கெல்லாம் சைடிஷாக தொட்டுட்டு சாப்பிடலாம். இது ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி சுகர் பிரச்சனை இருக்கிறவங்க வாரத்தில் 2 அல்லது 3 முறையாவது இந்த பாவக்காயை நம்ம உணவில் சேர்த்துக்குங்க. உடல் ஆரோக்கியமாக இருக்கும். இப்போது இது ரொம்ப டேஸ்ட்டாக எனக்கு பாவக்காவே பிடிக்காதுங்கன்னு சொல்கிறவங்க கூட இந்த மெத்தடு செஞ்சு கொடுங்க. 100% அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அதில் எந்த விதமும் மாற்றமும் இல்லை. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இப்போது நான் ஒரு மண் சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன். அது ஹீட் ஆகிட்டுருக்கு. ஹீட் ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கு நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் நம்ம ஒரு 1/4 ஸ்பூன் அளவு பார்த்திங்கன்னா கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிய விட்டுருங்க. பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இதுவும் பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் இது எல்லாமே 2 நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஒரு பெரிய வெங்காயம் அதையும் இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இது வதக்கும் போதே நம்ம என்ன பண்ணிக்கலான்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய 3 கொத்தளவு கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை ரொம்ப நல்லது. அது சுகர் பிரச்சனைன்றது கிடையாதுங்க. எல்லாத்துக்குமே இந்த கருவேப்பிலை ரொம்ப உடலுக்கு ஆரோக்கியமானது. இந்த கருவேப்பிலையை நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா சாதத்தில் அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்டுக்கிடலாம். இப்போ இதை நம்ம சேர்த்துனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதோட ஒரு 5 பல்லு பூண்டை தட்டி சேர்த்துருக்கேன். நீங்கள் தோலோடையும் சேர்த்தலாம், தோலை நீக்கிட்டும் சேர்த்துக்கலாம். இப்போது இதையும் நல்லா ஒரு வதக்கிட்டு இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு நம்ம இதில் உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த உப்பு சேர்த்துனதுக்கப்புறம் இந்த வெங்காயம் இதெல்லாம் அதனுடைய கலர் சேஞ்ச் ஆகும். இந்த மாதிரி கண்ணாடி பதம் வரணும். இந்த கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமேட்டு நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு பாகக்காயை எடுத்திருக்கேன். அந்த விதையெல்லாம் நீக்கிட்டு நான் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன். அதை இதோட ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. நீங்கள் ரொம்ப பெருசாக பீஸ் கட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி போட்டிங்கன்னா தான் அதனுடைய டேஸ்ட்டு இன்னும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க. உங்களுக்கு இந்த கசப்பு தன்மை இருக்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா இந்த எண்ணெயிலேயே இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் வதங்க விட்டுருங்க. நீங்கள் பிளேட் போட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு இந்த மாதிரி வதங்க விடுங்க எண்ணெயிலே. நம்ம இந்த எண்ணெயில் நம்ம வதங்க விடும்போது நம்ம மூடி போட்டு நம்ம வதங்க விடுறோம் இல்லைங்களா? அப்பப்போ மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா பெரட்டி விடுங்க. இந்த பாருங்கள் எண்ணெயிலேயே அது நல்லா வதங்கியிருக்கு. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் தான் மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துக்கணும். இதில் நம்ம மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் அளவு, சாம்பார் தூள் 1/2 ஸ்பூன் அளவு, மிளகாய் தூள் 1 ஸ்பூன் அளவு, மல்லித்தூள் 1 ஸ்பூன் அளவு. உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா மிளகாத்தூள் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே இதோட ஒன்றா போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா பெரட்டி விடுங்க. தண்ணியே ஊற்ற வேணாங்க. அந்த ஆயில் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயே நீங்கள் வதக்கி விட்டுறலாம். அதனால் நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி நல்லா பெரட்டி விடுங்க. பெரட்டி விட்டதுக்கப்புறமா நம்ம இதை தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். திரும்ப ஒரு 5 நிமிஷம் இது நல்லா வேகட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள் அந்த மசாலா எல்லாம் இந்த பாவக்காவோட எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்துருக்கு. நல்லா சுருண்டு வந்திருக்கு. இப்போது இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த செஞ்ச பாவக்காவை சுட சுட சாதத்தில் அப்படியே போட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குங்க. பாவக்காய் வேணான்றவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு சிலர் எனக்கு சுத்தமாக பாவக்காவோட அந்த கசப்பே இருக்கக்கூடாது, குழந்தைக்கு கொடுக்கணும் அப்படின்னா கூட இதில் கடைசியாக நீங்கள் இறக்கும்போது ஒரே ஒரு ஸ்பூன் வெல்லத்தூள்
வெல்லத்தூளை வந்து நீங்கள் வெல்லத்தை வந்து தூள் பண்ணி 1 ஸ்பூன் அளவு போட்டு இப்படி நல்லா பெரட்டி விட்டுருங்க. பெரட்டி விட்டுட்டு அதை நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு சாதத்தில் போட்டு பிசைஞ்சு கொடுங்க. கொஞ்சமாக நெய்யும் ஊற்றிக்குங்க. இது ரொம்ப அருமையாக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.